ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஆனந்த் எலை ட்ராவலர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா அபோட்ஸ்ஃபோர்ட் ரிக்ரியேஷனல் சென்டர். அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா? இங்கே வந்து சம்மர் டைம்லேயும் சரி, வின்டர் டைம்லேயும் சரி, இங்கே பசங்க இல்லைன்னா பெரியவங்க எல்லோரும் இங்கே வந்து ஜிம்மு, பேட்மிண்டன், ஸ்விம்மிங் எல்லாமே விளையாடலாம். உங்களுக்கே தெரியும், கனடா வந்து ரொம்ப குளிரான நாடு. ஸோ வின்டர் டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிராக இருக்கும். நம்ம அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ரெக்ரியேஷன் சென்டர் பார்த்திங்கன்னா எல்லா சிட்டிலையும் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து சிட்டிசனாக இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ. இல்லைனா நீங்கள் அதுமாதிரி மெம்பர்ஷிப் இருக்கும், நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அது சின்ன பசங்கள்லாம் பயங்கர நிறையா ஃப்ரீ நிறையா விஷயம் இருக்குது. சம்மர் கேம்ப்பு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ வாங்க, என்ன இருக்குதுன்னு வந்து போய் பார்ப்போமா? வாங்க, இதுதான் என்ட்ரன்ஸ். அந்த என்ட்ரன்ஸ்டே பாருங்கள், காஃபி ஷாப்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு தனித்தனி ஸ்டேடியம் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்து ஸ்கேட்டிங் கற்றுப்பாங்க. ஸோ ஸ்கேட்டிங் நம்ம கற்றுக்கினா கூட நம்ம காசு கொடுத்து கற்றுக்கலாம், சொல்லி தருவாங்க. இங்கே பாருங்கள், அப்படியே இங்கே உங்களுக்கே தெரியும், கனடா வந்து ஐஸ் ஹாக்கிக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இங்கே தான் எல்லா பசங்களும் கற்றுப்பாங்க, ஸ்கீயிங்கு, அப்புறம் ஐஸ் ஹாக்கி. ஸோ அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அங்கே வந்து டீச்சர் வந்து சொல்லி தருவாங்க. இது வந்து நிறையா அவங்க வாங்கின கப்பு அங்கே தான் வச்சுருக்காங்க கேபினெட்டில். ஸோ அதான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. ஸோ இது பாருங்கள், இது அவங்க டிஷர்ட் டிசைன், ஒன் ஆஃப் த ஹாக்கி டீம். ஸோ அதை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. வாங்க தொடர்ந்து பார்ப்போம். இதுதாங்க ரிசப்ஷன். இங்கே தான் நீங்கள் வந்து டிக்கெட் எடுக்கணும். மெம்பர்ஷிப் கார்டு இருந்தால் அதை நீங்கள் இங்கே ஸ்கேன் பண்ணணும். இங்கே பாருங்கள், பேட்மிண்டன் அதெல்லாம் கீழே இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில். வாங்க அப்படியே மேலே போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா இங்கே நிறையா ஜிம் இருக்கும், ஜிம் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அங்கேருந்து இங்கே கீழே இருக்க அந்த பேஸ்கெட் பால் கோர்ட் தெரியுது, அங்கே இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், அங்கே சொல்லித்தராங்க. ஸோ நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்து இங்கே கற்றுப்பாங்க. கற்றுக்கிட்டு நிறைய பேர் வந்து பெரிய பெரிய பேஸ்கெட் பால் டீம், NBA டீம்லாம் ஆடுவாங்க. அதை நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ இப்படி தாங்க, இது வந்து உண்மையிலே நல்ல கவர்மெண்ட்லேருந்து நல்லா பண்ணியிருக்காங்க. சொன்ன மாதிரி நிறைய நீங்கள் காசுலாம் கட்ட தேவையில்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே நிறைய விஷயம் கற்றுக்கலாம். உங்களுக்கு எந்த இது இன்ட்ரெஸ்ட்டோ, எந்த ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்டோ கற்றுக்கலாம். அதே மாதிரி இங்கே நிறைய ஜிம் ஃபெசிலிட்டிஸ் இங்கே பாருங்கள், சைக்கிளிங், எல்லா விதமான ஜிம் எக்யூப்மெண்ட்டும் இருக்கும். நம்ம ஓடியார் பார்த்திங்களா, ரன்னிங் ட்ராக் மாதிரி இருக்கும், நீங்கள் ஓடிக்கலாம். நான் சொன்னேன்ல, கனடாவில் வந்து வின்டர் டைமில் வேறு குளிராக இருக்கும். ஸோ நீங்கள் நிறையா அந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து நீங்கள் உள்ளே வந்து இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் ட்ராக்கு. அதாவது 3 ட்ராக் இருக்கா, ஒன்று வந்து ரன்னிங்கு, ஒன்று வாக்கிங்கு, இன்னொன்று வந்து கொஞ்சம் ஸ்லோவாக, அதாவது குழந்தைங்களா இருந்தாங்கன்னா தள்ளிட்டு போகிறது அந்த மாதிரி. ஓகேங்களா? அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். ஸோ இதுதான் பார்க்குறீங்க, இது வந்து பாஸ்கெட் பால் கோர்ட்டு. ஸோ நல்ல பெரிய கோட்டாக இருக்குங்க. ஸோ சம்மர் டைமில் பார்த்தோன்னா இது நிறையா அவங்க டீச் பண்ணுவாங்க கேம்ப் மாதிரி வச்சு. ஸோ அவ்வளோதான் மக்களே, இதுதான் அபோட்ஸ்ஃபோர்ட் ரெக்ரியேஷனல் சென்டர். சின்ன விளாக் தான். ஸோ இந்த மாதிரி நிறையா கனடா விளாக்ஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா மக்களே? உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்த். பாய்.